அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் அமமுக தலைவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்தனர். பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்தனர். தொடர்ந்து மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் அமமுக தலைவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்தனர். பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்க அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை எம்ஜிஆர் மாளிகையில் சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர்
டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை எம்ஜிஆர் மாளிகையில் சந்தித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் சந்தித்து வருகின்றனர். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது. அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளி எழுச்சி பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நிலையில ஏறக்குறைய பல கோடி மக்களை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறது. இந்த கூட்டணியில யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்த பேச்சுவார்த்தையானது இன்றைக்கு சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய முதல் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவில ஏற்கனவே தொகுதி பங்கீடு குழுவை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில அதிமுக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையிலே அதிமுக சார்பிலே இந்த 4 பேர் கொண்ட குழு அதிமுக பொதுச் செயலாளரோடு இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே இன்றைக்கு மத்திய அமைச்சராக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அதே போன்று மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், மாநில தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போன்று முன்னாள் பாஜக தலைவராக முன்னாள் ஆளுநராக செயல்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பாஜக சார்பில் இந்த பேச்சுவார்த்தை குழுவில இடம்பெற்று முதல் கட்டமாக பாஜகவோடு அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியில பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ச்சியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியன், அதே போன்று ஒவ்வொரு கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் வழங்குவது என்பது குறித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்கிற அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இங்கே நிகழ்ச்சி போகிறார்கள். இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது குறித்தான அந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையில கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜக, பாமக, அதே போன்று அமமுக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக யார் யாருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது என்கிற அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி பேசி வருகிறார்கள். பார்க்கலாம்.